எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ எதை பற்றி வீடியோனா, எங்கள் செடியிலே பூத்த கனகாம்பரம் பூங்க பாருங்க. இது வந்து ரெட்டாக பூக்குமா, ஒரு கனகாம்பரம் வந்து மஞ்சள் கலரில் பூக்குங்க. இப்போ நம்ம செடியில் இருக்கிற கனகாம்பரம் பறிச்சின்னு வந்துட்டேங்க. இப்போ வந்து பூ வந்து ரொம்ப கம்மியாக தாங்க பூக்குது. ஏன்னா இப்போ மழை அதிகமாக மழை வருது இல்லைங்க, அதனால் வந்து மழையில் வந்து பூ நல்லா வீரியமாக பூக்காது. நல்லா மழையெல்லாம் பெஞ்சு அடங்கிட்ட பிறகு தான் பூ நிறைய பூக்கும், களைங்க நிறைய எடுக்குங்க. இந்த மஞ்சள் கனகாம்பரம் வந்து களை வாங்கி உடச்சி வச்சாலே நல்லா கனகாம்பரம் செடி நல்லா பெருசாக வருங்க. எங்கள் அம்மா அப்படி தாங்க கனகாம்பரம் வந்து களையை தான் ஒரு 2-3 களை தான் குத்தாமிச்சாங்க, உடச்சி குத்தாமிச்சாங்க எங்கள் பாட்டி ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு வந்து வச்சேன். 2 நாள் 2 வாட்டி வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன களை தாங்க, இவ்வளோ பெரிய களை தான். அதுலேயே வந்து செடி உப்பு நல்லா ஒரு நல்லா படர்ந்து நிறைய பூ பூக்குது. ஒரு வாட்டி வந்து ஒரு மாயம் பூ கூட பூக்குங்க. ஒரு டைம் நானும் கிள்ளி வைப்பேன். மேக்ஸிமம் வந்து நாங்கள் வெளியே நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, என் தலையில் வந்து கனகாம்பரம் மட்டும்தான் ரொம்ப அடிக்கடி வைப்பேன். எப்போனா ரேராக தான் வந்து முல்லை மல்லி அதுமாரி வாங்குவோம். மேக்ஸிமம் நான் அவ்வளோ வெளியே பூ வாங்க மாட்டோம். வெளியே பூனா சாமந்தி பூ வாங்குவேன் சாமிக்கு. சின்ன சின்ன பட்டன் ரோஸ் இருக்குதுல்ல, அந்த சாமிக்கு வாங்குவேன், அவ்வளோதாங்க. என்னுடைய தலைக்கெல்லாம் வந்து எங்கள் பொண்ணுக்கெல்லாம் வந்து கனகாம்பரம் தாங்க. மேக்ஸிமம் நான் வந்து கொண்டை தான், அவ்வளோ நிறைய கொண்டை தான் போட்டுன்னு இருப்பேன். கொண்டை போட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சமையல் செய்து சொல்ல வேக்காடாக இருக்கல, அதனால கொண்டை போட்டுப்பேன். ப்ளவுஸ் தைக்க சொல்லவும் கொண்டை தான் போட்டுப்பேன். அவர் கூட வேலை செய்ய சொல்லுவோம், அதுமாரி மசாலாலாம் பேக்கெட் பண்ண சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்கார கூட மாடு காட்ட சொல்லுவோம், பால் காட்ட சொல்லுவோம், கொண்டை தான் மேக்ஸிமம் போட்டுப்பேன். அப்போ தான் வந்து வேலைலாம் கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும். முடி வந்து இப்படி தொங்க விட்டுருந்தா எனக்கு அனைத்து கசன்னு இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் பூ வந்து ஒரு டைம் கிள்ளவே மாட்டேன், செடியிலே விட்டுடுவேன். யாருன்னா வந்து தெரிஞ்சுங்க அக்கம் பக்கங்கிறவங்க எதை கேட்டால் கூட சரி கிள்ளிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் விட்டுடுவேன். ஒரு டைம் எங்கள் அம்மா வந்தாங்கன்னா பூ கிள்ளி கட்டி வைக்கிறோட உங்களுக்கு என்ன அப்படி வேலை அப்படின்னு கேட்பாங்க. பூ கிள்ளி கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு சோம்பேறின்னு பார்த்தா எனக்கு மேலே என் பொண்ணு சோம்பேறி. அவள் வந்து சுத்தமாக அந்த பூ பார்க்கும்போது கிள்ளி கட்டி வைக்கவே மாட்டான். சரி நான் தான் இப்போ என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாலாம் அடிக்கடிக்கு திட்டி இப்போ தான் வந்து செடியில் பூ பூத்தா. அப்போவே ஒரு டைம் பூக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அடி கிள்றனாங்காட்டியே நிறைய பூ கீழே கொட்டிக்குது. இன்றைக்கி என்ன பண்ணேன், ஒரு 3 நாள் முன்னாடி பூ இல்லைங்க. இப்போ மறுபடியும் பூ கொஞ்சம் இந்த தான் கிளின்னு வந்துட்டேன். அதனால் வந்து பூ வந்து செடியிலேருந்து கீழே கொட்டலை, 1-2 தான் கொட்டிச்சு. இதே வந்து நான் 2 நாள் பொறுத்து கீழே இருந்தேன்னா பூ ஃபுல்லாக கொட்டிக்கும் மறுபடியும் பூக்கும். என்றைக்கு நல்ல நான் பூ கிள்ளி கட்டி வைக்கலான்னு ஒரு இது ஆகுதோ அப்போ தான் போயிட்டு நான் பூ கிள்ளுவேன். அதிசயமாக பூ கிள்ளி கட்டி வைப்பேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிடறேன். நேற்று வந்து சிறகு அடிக்க நான் ஆசை நடத்தில் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. அதுவே பூ வந்து ட்ரெண்டிங்காக தலையில் பூ வைக்கிறது வந்து பூ வைப்பாங்களாம் ஓடுவாங்களாம், பூ வைப்பாங்களாம் ஓடுவாங்களாம். அது வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. யாரெல்லாம் வந்து அந்த வீடியோ நான் பார்க்கல, யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். நான் வந்து ரோஸ் செடியெலாம் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள், அது ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்க. தண்ணி ஊற்றாது, சித்திரை வைக்காது, தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை, அதனால் தண்ணியே இல்லையாங்காட்டே செடியெலாம் காஞ்சி போச்சுங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்ங்க.